மார்கழி மாசம் பிறந்ததுல இருந்து எப்ப ஏந்திரிக்கிற எப்ப கோயிலுக்கு போறேன்னு தெரியவே மாட்டேங்குது. உங்களதான் கூப்பிடுறோம், நீங்க வர மாட்டேங்கிறீங்க. வரக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல, ஏற்கனவே எனக்கு சளி, மார்கழி மாசம் பனி. ஆமா, மார்கழி மாசம் மட்டும் காலையிலே கோயிலுக்கு போறீங்களா, எதுக்கு? மார்கழி மாசம் பீட மாசம், அதுக்குதான். பீட மாசமா? அப்படின்னா கல்யாணம் காட்சி சுப நிகழ்ச்சி எல்லாம் நடத்த மாட்டாங்க, அதுக்கு சொல்றது. நீ சொல்றது தப்பு. மார்கழி பீட மாசம் கிடையாது, பீடுடைய மாசம். பீடுடைய மாசம்னா செல்வம் பொருந்திய சிறப்பான மாதம்னு அர்த்தம். கடவுளை வணங்குறதுக்கு உகந்த மாசம். சிவன் கோயில்ல திருப்பள்ளி பாடி, விஷ்ணு கோயில்ல திருப்பாவை பாடி வழிபடுவாங்க. ஏன் கிருஷ்ணா பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் கிருஷ்ணன் கோயில்ல மார்கழி மாசத்துல பஜனை எல்லாம் பாடி வழிபடுவாங்க. அதனாலதான் மார்கழி மாசத்துல சுப நிகழ்ச்சிகளை வச்சா இறைவன் வழிபாடும் இயற்கை வழிபாடும் தடைபடும். அப்படிங்கிறதுனாலதான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. தெரிஞ்சுக்க. கோயிலுக்கு வராத உங்களுக்கு எல்லாம் இந்த கதையெல்லாம் தெரியுது. எப்படி எல்லாம் படிக்கிறதா? வேலை தெரியாதவன் வேலையில இருக்கான், வேலை தெரிஞ்சவன் வெளியில இருக்கான். யார சொல்றீங்க? என்ன சொன்னேன்? சரி சரி, நாளைல இருந்து நானும் கோயிலுக்கு வர்றேன்.